வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நாம இப்போதும் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து அவரை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் என்னோட சேர்ந்து எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 Hallelujah, hallelujah, hallelujah. Stotra, 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 Madhuri. Hallelujah, hallelujah, hallelujah. நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் மகிமையானவர் மாட்சிமை நிறைந்தவர் பரலோக தேவாதி தேவன் அவர். ஹalleluya hallelujah 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 hallelujah. எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே hallelujah hallelujah hallelujah. அதிசயமானவர் அவர், ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya நம்முடைய தேவன், ஆராதனைக்குரிய தேவன். ஹalleluya hallelujah. அவர் மகத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya hallelujah 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 hallelujah. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. அற்புதம் அற்புதம் அற்புதம், நல்லவர் மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பரிசுத்த நல்லவர் தேவாதி தேவனே பரிசுத்த அதிசயமானவரே பரிசுத்த. ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya hallelujah 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 hallelujah. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆச்சரியமானவர் அவர், நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவர். ஹalleluya hallelujah. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. அவர் மகத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya hallelujah hallelujah. ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே தூயோரே மகத்துவமானவரே. ஹalleluya hallelujah hallelujah. ஜீவன் நதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அவரே நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் நதி. ஹalleluya hallelujah. ஜீவ ஊட்டாக நம்முடைய வாழ்க்கையில் வந்தாரே. ஹalleluya hallelujah hallelujah. நல்ல மேய்ப்பர் மேய்ப்பர் அவர். ஹalleluya நம்முடைய மேய்ப்பர். ஹalleluya hallelujah. நல்ல மேய்ப்பர் அவர், நம்முடைய வாழ்க்கையில் மேய்ப்பர் அவர், நம்மை மேய்த்து நடத்துகிற தேவாதி தேவன் அவர். ஹalleluya. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடங்களில் நடத்துகிறாரே. ஹalleluya. அபிஷேகத்தால் நிரப்புகிறாரே, எதிராளிகள் முன்பு அபிஷேகத்தால் நிரப்பி நடத்துகிறாரே. ஹalleluya. நம்மை வெட்டி சிறக்கப்படுகிறாரே, நமக்காக கல்வாரியில் வெட்டி சிறந்த தேவன் அவர், நம்மை வெட்டி சிறக்கப்படுகிறாரே. ஹalleluya hallelujah. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. சர்வ வல்லவர் அவர். ஹalleluya hallelujah hallelujah. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் சர்வ வல்லவர். ஹalleluya hallelujah hallelujah. தேவாதி தேவன் அவர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்ற நாமத்தை உடைய தேவன் அவர். நீதிமான்களின் தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றும்படியாக அழைத்தாரே. நீதிமான்களின் பாதையில் நடத்துகிறாரே, நீதியின் பாதையில் நடத்துகிறாரே. நமக்கு நித்திய ஹalleluya நித்திய ஜீவனை குறித்து அறிய செய்தாரே. ஹalleluya hallelujah. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தும். ஹalleluya hallelujah. நம்மை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya அவரே ஜீவன் அவரே. ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம். ஹalleluya hallelujah. நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம் அவரே. ஹalleluya hallelujah. நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம் அவரே. ஹalleluya hallelujah hallelujah. உத்தியான அடித்தளமே மூலை கல்லே. ஹalleluya hallelujah hallelujah. சர்வ வல்லவர் அவர். ஹalleluya hallelujah. எங்கள் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. ஆச்சரியமானவர், அற்புதர் அற்புதர். உமது கர்த்தர்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah. உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya எல் ஷடாய் எல் ரோய். ஹalleluya hallelujah hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya உம்முடைய மகிமைகளை காணும்படி எங்கள் கண்களை திறந்தீரே, எங்களை அழைத்தீரே. ஹalleluya hallelujah. நீதிமான்களின் பாதையில் நடத்துகிறீரே, நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறீரே. ஹalleluya hallelujah. சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம்.
பரிசுத்தம் உள்ளவர் நீரே, பரிசுத்தமாக மட்டும் என்று நம்மையும் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. நித்தியத்தை குறித்து நமக்கு அறிய செய்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரே வல்லவர், அவரே நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர், சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சாவாமை உள்ளவர் அவரே. அவர் ஹalleluya. நான் மரித்தேன், ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா, சுதந்திர தெய்வம் அவர். ஹalleluya ஹalleluya. நமக்கு சுகத்தை உண்டுபடும்படியாக, நமக்கு சமாதானத்தை தரும்படியாக நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya ஹalleluya. கல்வாரியில் வெட்டி சுரந்தாரே. அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக அல்லவோ சிந்தினார். ஹalleluya ஹalleluya. அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்ட தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் அவர். ஹalleluya. எங்கள் சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், மகிமைக்கு பாத்திரர் அவர். ஹalleluya. எங்கள் மகிமைக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஆதி ஜலத்தில் அசைவாடின தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே எல் ஷடாய். ஹalleluya ஹalleluya. நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவன் அவர். எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நாயகன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவாதி தேவன் கல்வாரி நாயகன். நமக்காக கல்வாரியில் வெட்டி சிறந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya கல்வாரியில் ஹalleluya வெட்டி சிறந்தாரே. ஹalleluya. நமக்காக அல்லவோ அவர் முள்முடி சூட்டினார். ஹalleluya. நம்முடைய சாபங்களுக்காக முள்முடி சூட்டினாரே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரியில் வெட்டி சிறந்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதமே. ஹalleluya ஹalleluya. நித்தியத்தில் ஹalleluya ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் நம்முடைய நித்திய ஜீவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசய கர்த்தரவர். ஆராதனைக்குரிய தேவன் அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே. ஹalleluya 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 ஹalleluya. அதிசயமானவர் அவர். ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரவர். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் அவர். சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் சேனைகளின் கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை நன்றியோடு பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே. ஹalleluya ஹalleluya. யெகோவா தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் உன்னதர் 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 உயர்ந்தவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய அடைக்கலம் அவர். ஹalleluya. நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. நம்மீது நோக்கமாயிருந்து நம்மை அழைத்தாரே. நம்மீது நோக்கமாயிருந்து உள்ளங்கையில் வளைந்து தாங்கி நடத்தினாரே. ஹalleluya ஹalleluya. அவர் ஆலோசனை தந்த நமக்கு போதுமானவர். ஹalleluya. ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவன் நமக்கு போதுமான தேவன். எங்கள் ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. செட்டைகளின் மறையில் வைத்து பாதுகாத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் வழி நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நமக்காக பஸ்கா பலியானாரே. நம்மை மீட்கும்படியாக. ஹalleluya ஹalleluya. தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து ஹalleluya பஸ்கா பலியானாரே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக ஹalleluya அவர் பலியானாரே. ஹalleluya. நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஹalleluya ஹalleluya. உம்மால் பரலோகம் இல்லை என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரால் அன்றி பரலோகம் இல்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே. ஹalleluya. வார்த்தையின் வடிவமே. ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர்.
மகத்துவமானவர் சர்வ வல்லவர் ஹalleluya நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் ஹalleluya அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஹalleluya உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எங்கள் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த நாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ சிருஷ்டியை எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டியை எஜமானன் ஹalleluya 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 மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது கையின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya உமது அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம் கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் கண்மலையே ஹalleluya உயர்ந்தவரே ஸ்தோத்திர 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 சிறந்தவர் அவர் நன்மைகளின் நாயகன் நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக ஹalleluya சிறுமைப்பட்டிருந்த நம்மை அழைத்தாரே ஹalleluya நம்முடைய சிறுமையில் நோக்கமாய் இருக்கிறாரே ஹalleluya 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 நம்முடைய சிறுமைகளை எல்லாம் நீக்கி நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக நம்மை அழைத்த கண்மலையே அவரை ஸ்தோத்திரிப்பவர் நம்முடைய கண்மலை ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya அற்புதமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே நீர் பரிசுத்தர் ஹalleluya 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 எங்கள் அக்கினியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேக நாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேக நாதனவர் ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே நம்முடைய குடும்பங்களில் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya அக்கினி மயமானவரை ஸ்தோத்திரிப்போம் அவர் அக்கினி மயமாகிய தேவன் ஹalleluya நம்முடைய குடும்பங்களில் அக்கினியாக இறங்கிக் கொண்டிருக்கிறாரே விடுதலைகளை தந்து கொண்டிருக்கிறாரே அவர் விடுதலையின் நாயகன் ஹalleluya ஹalleluya நம்முடைய குடும்பங்களில் விடுதலைகளை தருகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கை பாத்திரரே தூயோனே ஹalleluya எங்களுடைய துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே எங்களுடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அப்பா பிதாவே என்று அழைக்கும் முத்திர சிங்காரத்தை தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அப்பா பிதாவே என்று அழைக்கும் முத்திர சிங்காரத்தை எங்களுக்கு தந்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர் நம்முடைய போற்றுதலுக்குரியவர் பயபக்திக்குரியவர் ஹalleluya 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 செய்கைகளுக்காக கரத்தின் செய்கைகளுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya கரத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 நம்முடைய நினைவாய் இருக்கிறாரே நம் மீது நினைவாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya எங்கள் மீது நினைவாய் இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவன் நதியே ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவன் ஊழியை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே எங்கள் ரட்சகரே ஹalleluya ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நல்ல மேய்ப்பரவர் ஹalleluya நம்முடைய நல்ல மேய்ப்பரவரே ஹalleluya 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 அற்புதர் 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 ஹalleluya 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 சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் உமது அதிசயமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது அதிசயமான அமுத வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 சர்வ வல்லவர் அவர் ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம் கேட்டு பாருங்கள் உம்மை காணாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே காலான என் வாழ்வில் வசந்தமாயே உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே காலான என் வாழ்வில் வசந்தமாயே உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மோடு நான் வாழ உறவானே துணையில்லா என்னில் துணையானே உம்மோடு நான் வாழ உறவானே
துணையில்லா என்னில் துணையானே உம்முறவு என்னை தேற்றுதே உம்மன்பு என்னில் மகிழுதே உம்முறவு என்னை தேற்றுதே உம்மன்பு என்னில் மகிழுதே உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா நானோ பெருமை நீரோ என்னில் பூரணமானி நானோ பெருமை நீரோ என்னில் பூரணமானி அன்பே பாசமென்று ஏதுமில்லா வாழ்விலே அன்பே பாசமான நேசராணி அன்பு பாசமென்று ஏதுமில்லா வாழ்விலே அன்பு பாசமான நேசராணி உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா பாடாத என்னில் பாடலானி துதியாத என்னில் துதியானி பாடாத என்னில் பாடலானி துதியாத என்னில் துதியானி இரவும் பகலும் ஒளியானி சமூக மகிமையில் நீரானி இரவும் பகலும் ஒளியானி சமூக மகிமையில் நீரானி உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழ்வேன் இயேசுவே பாலான என் வாழ்வில் வசந்தமானே உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழ்வேன் இயேசுவே பாலான என் வாழ்வில் வசந்தமானே பாலான என் வாழ்வில் வசந்தமானே இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையை கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இது நேற்றுக்கு நாம யாத்ராகமம் வாசிக்கும் போது யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கும் போது பார்த்தோம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நம்முடைய தேவன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் என்ன சொன்னார்? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நம்முடைய தேவனால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். பிறரால் வருகிற தீங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். அவர் எப்படியாக? அவருடைய சத்தத்துக்கு நாம கவனமாய் கேட்க வேண்டும். சத்தத்தை எப்படி நம்ம கவனமாய் கேட்கிறது? நாம அவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நமக்குள், அவருடைய அபிஷேகமும் நமக்குள் அதிகமாக இறங்கும். அப்போது அவருடைய அந்த ஓசை, அவர் பேசுகிறது நமக்கு தெளிவாக கேட்கும். எப்போது? அவரோடு நாம் இருக்கும் போது, அதில் துதியில் மகிமைப்படும் போது நாம் அவரோடு இருப்போம். நம்முடைய துதியில் அவர் மகிமைப்படும் போது அவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருப்போம். ஒருவன் என்னிலும் நான் அவனுக்குள்ளும் இருக்கும் போது என்னிலிருந்து ஜீவம் விட்டு அவனுக்குள் புறப்பட்டு செல்லும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அவருடைய நீதி அங்கே விளங்கும், அவருடைய வல்லமை அங்கே கடந்து செல்லும், அவருடைய மகத்துவம் அங்கே கடந்து செல்லும். அவர் அப்படியாக அவர் நமக்குள் இருக்கும் போது அது எப்படியாக அவர் நம்மோடு எப்போது பேசுகிறார்? அவருடைய சத்தத்தை நாம் எப்போது கேட்க முடியும்? அவர் நம்ம பிரியப்படும் போது, அவர் நம்முடைய துதியில் பிரியப்படும் போது அங்கே அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம்.
அவர் சொல்றார் என்னுடைய நியமங்கள் அப்படியே. அவர் என் முதலாக நான் முதலே என்ன சொன்னேன், தேவன் நம்மை அழைக்கும் போது அழைத்து விட்டு நம்மை ஒரு ஆபத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறார், ஒரு வியாதியிலிருந்து மீட்டுக் கொள்கிறார், இல்லை வேற ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். அடுத்ததாக அவர் எந்த பாதிக்கு நடத்தி செல்வார், பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நடத்தி செல்வார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர் எங்கே அழைத்து சென்றார் என்று நாம பார்த்தோம். அவர் பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராகத்தான் நடத்தி சென்றார். அவ்வாறாகத்தான் நம்மையும் தேவன் நடத்தி செல்வார். அந்த நித்திய ஜீவனை நாம் காணும்படியாக பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராகத்தான் நம்மை அழைத்து செல்வார். அப்போது அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொள்ளுங்கள் என்று. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீங்குகளையும் எல்லா பொல்லாப்புகளையும் அவர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். நாம உலக பிரகாரமாக பார்க்கும்போது கூட ஒன்றை சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் 2-3 பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு தகப்பன் ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே ஒரு பிள்ளை நல்ல தாய் தகப்பன் சொல்கிற மாதிரி எல்லாவற்றையும் கேட்டு அனுசரித்து நடக்கிறான் ஒரு மகன். இன்னொரு மகன் அதை கேட்காதவனாக நடக்கிறான். அந்த தாய் தகப்பன் யார் மீது அதிக அன்பு வைத்துள்ளவர்களாக இருப்பார்கள்? நீங்களே சொல்லுங்கள். யார் தங்களுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து நடக்கிறார்களோ அந்த மகனைத்தான் அவர்கள் அதிகமாய் நேசிப்பார்கள். மற்ற மகனை என்ன பண்ணுவார்கள், அவன் எப்ப நம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவர்களாக இருப்பான் என்று தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். அவன் நமக்கு பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற மகனாக இருக்க வேண்டும், பெற்றோருக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கிற மகனாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ணுவார்கள். அதே போலதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு சாதாரண இந்த உலகத்தில் உள்ள ஒரு பெற்றோர் தங்களுக்கு சமாதானத்தை தருகிற ஒரு மகனைத்தான் அதிகமாய் நேசிப்பார்கள். அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அதைத்தான் செய்வார். அவர்கள் அந்த பெற்றோர்கள் என்ன நினைப்பார்கள், எங்களுடைய வார்த்தைக்கு இவன் செவி சாய்க்கிறான், எங்களுக்கு சமாதானத்தை தருகிறான், எங்களுக்கு பிரியமாய் நடக்கிறான் என்று அவனை நேசிப்பார்கள். அது அவனுக்கு அவன் கேட்பதை வாங்கி கொடுப்பார்கள். அதே போலதான் நம்முடைய தேவனும் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து இருக்கும் போது, அவருக்கு பிரியமாய் இருக்கும் போது அவர் நம்மில் அதிக அன்பு உள்ளவராக மாறுவார். ஐயோ என்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள், என் மீது என்னுடைய வார்த்தைக்கு எப்படி செவி சாய்த்து நடக்குகிறார்கள் என்று அவர் நம்ம மீது அதிக அன்பு அக்கறை, அந்த எல்லாவற்றையும் மகிமை மகத்துவம் எல்லாம் நம்ம மீது ஊட்டுவார். அப்படியாக அவருடைய வார்த்தைக்கு எப்படி செவி சாய்க்க வேண்டும் பாருங்கள். லேவியர் 19:30 ஓய்வு நாட்களை ஆதரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக, நான் கர்த்தர். அப்ப நாம பஸ்ல இருந்தே நாம எதை குறித்துதான் பார்த்து கொண்டிருக்கிறோம், பயபக்தி உரியவர்களாக இருக்க வேண்டும். ஓய்வு நாட்களை ஆதரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று நம்ம பயபக்தியோடு நாம தேவனை தேட வேண்டும். 2வது ஓய்வு நாளை நீ அனுசரி என்று அவர் இங்கே சொல்லலே, ஓய்வு நாட்களை நீ அனுசரிக்க வேண்டும் என்று. ஓய்வு நாட்களை ஏன் தேவன் அனுசரிக்க சொல்கிறான்? இன்னைக்கு ஓய்வு நாட்கள்ல தான் அநேக தப்புகள் நடக்கிறது. நீங்களே நினைத்து பாருங்கள், எப்ப ஒரு மனிதனுக்கு ஃப்ரீயா எடுக்கிறானோ, எப்போது ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ அந்த ஓய்வு எடுக்கிறாங்களோ, அப்போது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், போனை எடுக்கிறாங்க. அந்த போனையே நோண்டி இருந்துட்டு அந்த சமூக வலைதளம் முதல் எதோ பண்ணுவாங்க. அப்ப அதனால்தான் தேவன், அதை அறிந்த தேவன் அதனால்தான் சொல்லுகிறார், உங்களுக்கு எப்போது ஓய்வு கிடைக்கிறதோ அப்போது என்னையே நினைத்துக் கொள்ளுங்கள், என்னை தேடுங்கள். தேவையில்லாத இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொடுப்பதனால் உங்க வாழ்க்கை வீணாகும் என்றுதான் தேவன் சொல்கிறார். என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். எதுக்கு? அந்த ஓய்வு நேரங்களை, ஓய்வு நாட்களை. இப்ப ஒரு வாரம் எடுத்துக்கொண்டா ஞாயிற்றுக்கிழமைதான் ஓய்வு நாள் என்று சொல்றோம். சிலருக்கு சனிக்கிழமை லீவா இருக்கலாம். அப்ப எப்ப எல்லாம் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தின் காரியத்தை நோக்கி ஓடாதீர்கள். அப்போது நீங்கள் உலகத்தின் காரியத்தை நோக்கி நீங்கள் ஓடுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு கடந்து செல்லணும், ஒரு பிரச்சனையான இடங்களில் கடந்து செல்வீர்கள். ஆகையால் மகனே மகளே, என் வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்த்து என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள். அதான் அவர் ஓய்வு நாட்களை நீங்கள் அனுசரிங்கள். அந்த ஓய்வு நேரங்களை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வளங்கள் என்றுதான் தேவன் சொன்னார். எதற்காக? வருகிற ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள. இன்னைக்கு அநேக ஆபத்துகள், எங்க பார்த்தாலும் ஆபத்து. வலது பக்கம் திரும்ப ஆபத்து, இடது பக்கம் திரும்ப ஆபத்து, முன்னாடி சென்றால் ஆபத்து. அதனால்தான் நான் எப்போதும் உங்களுக்கு சொல்வேன்,
தேவனை கூட அழைத்து செல்லுங்கள். ஆபத்துகளுக்கு தப்பி பிழைப்பதற்காக பிள்ளைகள் வெளியே செல்வதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்கள். எந்த நேரம் எது நடக்கிறது என்று தெரியாத ஒரு அந்தகாரமான ஒரு மாயை உலகத்தில் நாம் கடந்து செல்கிறோம். இந்த உலகத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படியாக நடந்து செல்ல வேண்டும். ஓய்வு நேரங்களில் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஏன் உலகத்தில் அறியாது வாழ்கிறார்கள், எப்ப ஆபத்து வரும் என்று தெரியாமல் வாழ்கிறார்கள். எந்த நேரம் மாயை உலகம் தங்களை இழுத்துக் கொள்ளும், பாதாள உலகத்துக்கு இழுத்துக் கொண்டு செல்லும் என்று அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எப்படா பாதாளத்துக்குள் என்று அது வாய் திறந்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த சிங்கத்தின் வாய்க்குள் விழுந்தது போல, அந்த முதலையின் வாய்க்குள் விழுந்து அது வெளியே வர முடியாமல் சிக்கி தவிப்பது போல்தான் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தேவன் சொல்கிறார், நீ ஓய்வு நேரங்களை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளு. உனக்காகவும் உன் பிள்ளைகள் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக நீ என்ன பண்ணு, என்னை சார்ந்து கொள். ஓய்வு நேரத்தில் என்னை நினைத்துக் கொள். ஓய்வு நேரங்களில் எல்லாம் என்னோடு நீ இடைவிடு. உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காகவும் தான். அதனால்தான் அவர் சொல்கிறார், ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த தலத்தை குறித்து பயபக்தியோடு நீங்கள் தேடுங்கள். நான் கர்த்தராகிய தேவன், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே என் வார்த்தைக்கு நீங்க செவி சாய்த்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலிருந்து உங்க குடும்பங்களை மீட்டுக் கொள்ள, மற்றவர்களை மீட்டுக் கொள்ள நீங்கள் என்னோடு என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்திடுங்கள். அடுத்து லேவியர் 19:31 தேவன் சொல்கிறார், அந்நிலம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாதிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தா எங்க ஓடுகிறோம்? அந்த குறி சொல்கிறவர்களை, என்ன சாஸ்திரம் பார்க்கிறவர்கள், குறி சொல்கிறவர்கள், இது மாதிரி அந்த குடுகுடுப்பைக்காரர்கள், இதெல்லாம் பார்த்து ஓடுகிறார்கள். அப்ப என்ன, ஏன் அப்படி ஓடுகிறார்கள்? அவர்கள்ட்ட பயம், சஞ்சலம், தவிப்பு. ஒரு பிரச்சனை வந்ததும் அடுத்த கட்டத்தை நாம எப்படி கடந்து செல்வது? ஐயோ, அவங்கள்ட்ட போய் தேடலாமா, இவங்கள்ட்ட போய் பார்க்கலாமா, அங்க போனா ஒரு விடுதலை கிடைக்குமா, இங்க போனா ஒரு விடுதலை கிடைக்குமா என்று சிக்கி தவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போது யாராவது ஒரு ஆள் என்ன நினைப்பாங்க, நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, இவங்களை நாம சரியாக இவங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி என்ன பண்ணுவார்கள், அவர்களை தங்கள் வலிக்குள் வட்டத்துக்குள் கொண்டு வந்து அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசுவார்கள். பேசி நீ அப்படி உனக்கு அது வரப்போகுது இது வரப்போகுது என்று நம்ம இன்னும் குழப்பப்படுத்தி நம்மகிட்ட இருந்து பணங்களை எல்லாம் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், கலந்து கொண்டு பணங்களை எல்லாம் நம்மகிட்ட இருந்து திருடி கொண்டு நம்ம வாழ்க்கையை சின்ன பின்னம் அளிக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நீங்கள் எங்கேயும் செல்லாதீர்கள், என்னை மட்டும் நீங்கள் சார்ந்திருங்கள், என் பாதத்தில் அமர்ந்திருங்கள். நீங்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்களை, குறி சொல்கிறவர்களை தேடி ஓடி உங்கள் வாழ்க்கைகளை நீங்கள் வீணடிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீழ்ந்து போகும்படி நீங்களே காரணமாகாதீர்கள் என்றுதான் தேவன் சொல்லியிருக்கிறார். ஒரு காலகட்டம் எங்க பையன் 3 வயசு இருக்கும். அப்ப ஒரு அம்மா ஒரு மாதா போட்டோ வச்சு கொண்டு காணிக்கைக்காக வந்தாங்க எங்க வீட்டுக்கு. வந்துட்டு என்ன சொன்னாங்க, காணிக்கை கேக்குறாங்க. கேட்டுட்டு எங்க பையன் 3 வயசு, அவனை பாவையும் வெளியே விளையாடிட்டு இருக்கிறான். அவன் சகன வீட்டுக்குள்ள இருந்து அப்பதான் வெளியே வரான். அப்ப அந்த அம்மா பார்த்துட்டு சொல்லுது, நாங்க வேளாங்கண்ணிக்கு காணிக்கை பிரிச்சு வேளாங்கண்ணிக்கு போனோம், எங்களுக்கு ஒரு நேர்த்தி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை கொடுங்கன்னு கேக்குறாங்க. கேட்டுட்டு அப்பதான் எங்க பையன் வீட்டுல இருந்து வெளியே ஓடி போறான். அவனை பார்த்தது சொல்றாங்க, 41 நாளுக்குள்ள இவன் மரித்து போவான் என்று சொன்னாங்க. அது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அப்ப நான் உடனே இப்படி சொல்லும் போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை குறித்து சொல்லும் போதுதான் எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ அப்படியா இப்படியா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். உடனே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கொஞ்சம் பணங்களை எல்லாம் வசூலிப்பாங்க. நீங்க அது பண்ணணும், இதுக்கு பண்ணுங்க, நீங்க இவ்வளவு பணம் கொடுங்க, நான் அந்த கோயில கொண்டு போய் காணிக்க போட்டு உங்க நேர்த்தி கடனை தீர்க்கிறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா, இல்ல நாங்க ஜெபிக்கிறோம், எங்க ஆண்டவர் எங்களை பார்த்துக் கொள்வார் என்று. அதே மாதிரி நீங்க தைரியமா இருக்கணும். இந்த மாதிரி மாயை வார்த்தைகளை பேசி ஒவ்வொருத்தரை குழப்பிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம தப்பி படைப்பதற்காக தான் தேவன் என்ன சொன்னார், நீங்கள் என் பாதத்தில் அமர்ந்திருங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட மாய வார்த்தைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்பி பிழைக்கும்படியாக இந்த பொல்லாத உலகத்தில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த இதிலிருந்து நீங்கள் தப்பி பிழைப்பதற்காக யாரையும் தேடி ஓடாதீர்கள். அவர்கள் மாய வார்த்தைகளை பேசி இன்னும் மாயைக்குள் உங்களை தள்ளி விடுவார்கள். அதனால்தான் என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து நீங்கள் என் பாதத்தில் இருங்கள் என்று. லேவியர் 22:29 பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. நம்ம இந்த பிரேயர்ல உட்கார்ந்ததும் நாம என்ன பண்ணணும்,
ஆண்டவரே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாதவாறு நான் அமைதியாக உண்மை நான் வாய் திறந்து உன்னுடைய வாயை விரிவாய் துறை உனக்கு நன்மைகளால் திருப்தியாக்குவேன் என்றுதான் வேதம் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் நீங்க வாய் திறந்து துளிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்போதான் நம்முடைய ஆவி ஆத்மா சரிதான் விடுதலையாகும். நேற்றைக்கு அதை குறித்து நான் நன்றாக சொல்லி இருக்கிறேன். நம்ம ஏன் வாய் திறந்து துளிக்க வேண்டும்? நம்முடைய ஆவி ஆத்மா சரிதான் விடுதலையாக வேண்டும். அதனால்தான் தேவன் சொல்கிறார், உன் வாயை விரிவாய் திரை நான் நன்மைகளால் திருப்தியாக்குவேன் என்று. அப்ப நமக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால், நமக்கு விடுதலைகள் கிடைக்க வேண்டும் என்றால், நாம் வாயை விரிவாகத்தான் திறந்து துதிக்க வேண்டும். அப்படியாகத்தான் இங்கே அவர் என்ன சொல்றார், ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் எப்படி ஏறெடுக்க வேண்டும்? மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு ஏறுங்கள் என்று. நம்ம ஸ்தோத்திர பலிகளை நம்ம துதிக்கும் போது முழு உள்ளத்தோடு தேவனை துதிக்க வேண்டும். அதனால்தான் அவர் எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்கிறார், முழு உள்ளத்தோடு என்னை தேடுங்கள் என்று. நாம எந்த ஒரு இதையும் குறித்து நினைக்காமல் தேவனை முழு உள்ளத்தோடு நாம் அந்த நேரங்களில் துதிக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளையும் ஒதுக்கி வைக்க வேண்டும். எந்த ஒரு இது வந்தாலும் ஆண்டவரே அதை நீங்கள் எங்களுக்கு தொந்தரவு, நான் இந்த துதிக்கிறேன் உன் பாதம் அமர்ந்து துதிக்கிற நேரம் எனக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் வராதவாறு, எந்த ஒரு இடையூறுகளும் வராதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாம தேவனை நோக்கி அவரை நாம் மனப்பூர்வமாய் துதிக்க வேண்டும். அவ்வாறாக துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரும். நாம நேரம் இல்லாத நேரத்தால் இப்போது நாம் அதை முடிந்து கொள்ளலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்து அறிங்கள். காலையில முதல் இந்நேரம் நாம எப்படி தேவனுக்கு பிரியமாயிருந்தோம், நாம் நல்ல பயணத்தோடு காலையில் எழும்புறது தேவனுக்கு சார்ந்திருந்தோமா, அவருடைய பாதையில் நாம் கடந்து சென்றோமா, அப்படியே அன்பில் நிலை நின்றோமா, நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தோமா, நாம நேற்றுக்கு சொன்ன வார்த்தைகள் நாம் நேற்றுக்கு ஒப்பு கொடுத்திருக்கோம். ஆண்டவரே நான் இனி இப்படியாக பேச மாட்டேன், அதே நாம இன்னைக்கு அதை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் பொய்யர்களாக மாறிவிடுவோம். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், பொய்யும் புரட்டும் பேசுகிறவர்கள் பித்தலாட்டம் பேசுகிறவர்களை நான் அருவருக்கிறேன் என்று. ஆகையால் நம்முடைய தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் நேற்றைக்கு ஒரு வார்த்தை பேசுறோமா, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நம் வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததா, நம்ம குடும்பத்தில் நாம் பேசுறோமா, அந்த வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நேற்றைக்கே வைக்க வேண்டும். இன்னைக்கு அதை நாம் திருப்பி பேசுவோம் என்றால் நாம் தேவனுக்கு பொய் சொன்னவர்களாக ஆகுவோம், பொய் சாட்சி பொய் அறிக்கை செய்தவர்களாக மாறிவிடுவோம். ஆகையால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதனால நாம எப்போதும் தேவனுடைய வழிகளில் நாம் பரிசுத்த மார்க்கத்தை கடந்து செல்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராகத்தான் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள் இந்நேரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் தங்களுடைய வியாதிகளை பலவீனங்களை எல்லாம் சரீரத்தில் என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறது எல்லாம் அவருடைய சிலுவை பாதத்தில் இறக்கி வைங்கள். ஹல்லேலூயா. அவர் அவருடைய இரத்தத்தால் எல்லாவற்றையும் சுத்திகரிப்பார். அவருடைய ஜீவ ரத்தத்தால் எல்லாம் நீங்கி போகும். அவருடைய ஜீவ ரத்தத்தால் மகா விடுதலை நம்ம குடும்பங்களில் கடந்து வரும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய பாதத்தில் வைங்கள். அவருடைய ஜீவ ரத்தத்தால் குடும்பம் சீர்படுத்தப்படும். அமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்போது உமது ஜீவ ரத்தம் ஆண்டவரே சரீரங்களில் பலவீனமாய் இருக்கிற இடங்களில் எல்லாம் இறங்கி ஒரு விடுதலை கட்டளை இருக்கிறாங்க. அமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அது ஒரு மருந்து, உம்முடைய ரத்தம் ஒரு மருந்து. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முற்றிலும் ஒரு சுகத்தை கட்டளையிடும். ஆண்டவரே சாவியாத்மா சரீரங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக உமது ஜீவ ரத்தத்தால். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா செயல்பாடுகளும் தேவையில்லாத உமக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவரே அதன் மீது உமது ரத்தம் ஊற்றப்படுவதாக, எல்லாம் ஆண்டவரே சீர்படுத்தப்படுவதாக, பரிசுத்தமாக்கப்படுவதாக. குடும்பம் உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகிமைப்படுத்தும். ஆண்டவரே இப்போது எல்லாரும் அவங்க தேவைகள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது ஏற்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதிலை கட்டளையிடுவீராக. உமது மகத்துவ வல்லமை குடும்பங்களில் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாத்துக்கும் நீர் பதிலை கொடுங்க. ஆண்டவரே உமது வல்லமை கடந்து செல்லட்டும். என் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவினால் ஆண்டவரே குறைவுகள் நிறைவாக்கப்படும். குடும்பங்களில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்படுவதாக. குடும்பங்களில் இருக்கிற ஆண்டவரே சீர்கேடுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஆண்டவரே குடும்பங்களை சீர்படுத்துவீராக, சிறப்படுத்துவீராக, பரிசுத்தமாக்குவீராக.
குடும்பத்தை ஆண்டவரை எடுத்து கட்டுவீராக. உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக கட்டுவீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம். சமாதானத்தின் வாழ்க்கை குடும்பங்களை அமையும்படியாக குடும்பங்களை எடுத்து கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை கண்ணோக்கி பாரும். உமது கரம் அவர்களுக்கு நேராக நீட்டப்படட்டும். அவர்களுக்கான பல தேவைகளை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு நல்ல படிப்புகளை கொடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை மகத்துவத்தை அவர்களுக்கு காணும்படியாக ஆண்டவரே உமது கிருபையால் அவர்களை சூழ்ந்து கொள்வீராக. பலத்தோடு அவர்கள் படிக்கக்கூடிய பலத்தை நீர் கொடும் ஆண்டவரே. பலவீனத்தில் பூர்ணப்படுத்துகிற தேவன் நீர் ஒருவரே. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. மாய வலைக்குள் சென்று சிக்கி தவிக்காதவர் அவர்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. அமேய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹalleluya. இன்னும் திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரங்களை நீர் ஆயத்து பண்ணி கொடுப்பீராக. அவர்களுடைய மன விருப்பத்தின்படி நீர் அமைத்து கொடுப்பீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தும் இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் பதிலை கொடுப்பீராக. குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அந்த குடி பழக்கத்திலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி நீர் உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே உம்மால் மட்டுமே அவர்களை மீட்க முடியும். ஹalleluya. மனமாற்றத்தை கொடுக்கவல்ல தேவன் ஒருவரே. நீர் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. இன்னும் வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. சமாதானத்தோடு அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல வேலைகளை கொடுங்க. மகிமைப்படுத்தும் குடும்பத்தை ஆசீர்வதி. இரவும் பகலும் உமது பிரசன்னமும் சமாதானம் நிறைவாயிருப்பதாக எல்லாவற்றையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்போது ஆண்டவரே இந்த ஆண்மையாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய அந்த நரம்பு ப்ராப்ளங்கள் எல்லாம் ஆண்டவரே அது எந்தெந்த இடங்களில் நரம்பு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே அவர்கள் இன்னும் அதிகமாக உண்மை துதித்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பீராக. அவர்களை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களை வழி நடத்துவீராக. மேலும் ஆண்டவரே காயத்திற்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. அந்த மகளும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவளும் ஆண்டவரே உம்முடைய மகிமை அறிந்து கொள்கிற மகளாக அவளை மாற்றுவீராக. அவளுடைய உள்ளங்கள் பூர்ணம் அடையும்படியாக ஆண்டவரே அவளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவள் உண்மை ஆண்டவரே துதிக்கிற ஒரு மகளாக மாற்றுவீராக. துதியின் அபிஷேகத்தால் அவளை நிரப்புவீராக. அதே போல ஆண்டவரே அவளுடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு அந்த காதில் இருக்கிற ப்ராப்ளங்களை எல்லாம் நீக்கி போடுவீராக. அவருக்கு நல்லபடியாக அந்த கேட்கக்கூடிய திறனை நீர் அதிகரிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒரு கரம் தொட்டு ஆண்டவரே அவர்களுக்கு கேட்கக்கூடிய அந்த திறனை நீர் அதிகரிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் எல்லாரையும் ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தும். அவர்களுடைய ஒவ்வொருடைய உள்ளங்களும் பூர்ணமடையும்படியாக ஆண்டவரே துதியின் அபிஷேகத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம யாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பலன்களை மறவாதே. ஆமென். ஆமென். God bless you.